தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தொடர்ந்து கடந்த முறை நாம் சிந்தித்து நிறைவு செய்த அதே வேத பகுதி தான் இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் இந்த நாளிலும் நம்மோட கூட பேசுவார் என்றுதான் நான் நம்புகிறேன். கடந்த முறை நாம் நிறுத்தின பொழுது நெகேமியாவினுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் 5 வசனங்களைத்தான் நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம். நெகேமியா சாப்டர் 9 verse 1 to 5. அதில் இருக்கின்ற 5 வசனங்களை நாம் தியானித்த பொழுது, பி broken ஃபார் a better worship, இன்னும் சிறந்த முறையிலே நாம் தேவனை ஆராதிப்பதற்கு, நம்முடைய ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுண்டு ஆராதிப்பதற்கு, நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்படும் பொழுது நாம் சிறந்த முறையில் ஆராதிக்க முடியும் என்பதுதான் அதனுடைய கருத்தாக நாம் சிந்தித்தோம். அதுல இருக்கக்கூடிய 5 வசனங்களிலே நாம் தியானித்த பொழுது, அதுல முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள், ரட்டுடுத்துகிறார்கள். பின்பதாக அவர்கள் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து, பின்பு தங்களை பிரித்து, அதே போல பாவரிக்கை செய்து, அதற்கு அப்புறமாக ஒரு ஜாபம் மட்டும் அல்லது 3 மணி நேரங்கள் அவர்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகம் வாசிக்கப்படுகிறது. அதுக்கப்புறமாக அவர்கள் தங்களை தாழ்த்தி இருக்கின்ற நேரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய லேவியருடைய தலைவர்கள் அல்லது லேவியர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்லி, பின்பதாக தொடர்ந்து ஆராதனையை துவங்குகிறார்கள். ஆகவே இந்த 5வது வசனத்தினுடைய பாதி வரைக்குமாக நாம் கடந்த முறை நாம் தியானித்து நிறைவு செய்தோம். ஆகவே இந்த நாளிலே நாம் தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து பிற்பகுதியிலிருந்து கடைசி வரைக்குமாக நாம் தியானிக்க இந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய 38 வசனங்கள் இருக்கின்றது. ஆல்மோஸ்ட் 38 verses are there. நான் ஒவ்வொரு வசனமாக இதற்குள்ளாக நான் போக போவதில்லை. இதனுடைய மேற்பார்வை ஓவர்வியூ நான் சொல்ல வேண்டும் என்றால் அதனை சொல்லிவிட்டு பின்பதாக நாம் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக, ஒவ்வொரு சப்செக்ஷனுக்குள்ளாக நான் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பகுதி நான் வாசித்த பொழுது, இந்த பகுதி நான் தியானித்த பொழுது, இதற்கென்று நான் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ரிமெம்பர் ஹூ ரிமெம்பர்ஸ், நினைவு கூறுகிறவரை நீ நினை என்பதுதான் இந்த பகுதியினுடைய தலைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் இவனை தொழுது கொள்ளும் பொழுது, அதனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமாக, ஆழமாக, அவர்கள் அழுத்தம் திருத்தமாக அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஏனோதானோ என்றோ சொல்லி அவர்கள் ஆராதித்ததாக நாம் இங்கே வாசிப்பதில்லை. Every word that has been proclaimed in worship, in attributing the worship to God, are very much meaningful and have an in-depth meaning. மிக ஆழமான அர்த்தமுடையதாக இந்த வார்த்தைகள் இருக்கின்றதை நான் படித்து பார்க்கும் பொழுது கண்டறிந்து கொண்டேன். உங்களுக்கு இதனுடைய இந்த வேத பகுதியினுடைய முன்னுரையை முதலாவதாக நான் சொல்லிவிட்டு பின்பதாக அதனுடைய சப்செக்ஷன், அதனுடைய பின்பதாக இருக்கின்ற சில முக்கியமான வேத பகுதிகளுக்குள் நான் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் இந்த 5வது வசனத்தின் பிற்பகுதி துவங்கி 38வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த பகுதியை நீங்கள் 5 சங்கீதங்களோட கூட ஒப்பிட்டு பார்க்க முடியும். யூ கேன் கம்பேர் திஸ் போர்ஷன்ஸ் வித் 5 டிஃபரண்ட் சாம்ஸ். 5 சங்கீதங்கள் இஸ்ரவேலுடைய வரலாற்றை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதங்கள் 78ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம், 135ஆம் சங்கீதம், 136 ஆகிய இந்த 5 சங்கீதங்கள், Psalm 78, 105, 106, 135, 136 ஆகிய இந்த 5 சங்கீதங்கள் இஸ்ரவேலுடைய வரலாற்றை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய ரத்தின சுருக்கம் போலதான் இவர்கள் இங்கே ஆராதிக்கின்றதை நாம் பார்க்க முடியும். அது ஏன் இதை ஒப்பிட்டு சொல்கிறேன் என்பது நான் பின் வரும்பொழுது நான் அதனுடைய காரணத்தை சொல்கிறேன். ஏனென்றால் இந்த 78வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதுல ஞானமானது விளங்கப்படுகின்றது. 105ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பாடலாக, ஒரு நன்றி அறிவிப்பாக இந்த சங்கீதம் வருகின்றது. 106ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய நெகேமியாவினுடைய 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அதே கருத்துக்கள் அல்லது அதே வார்த்தைகள் அந்த 106ஆம் சங்கீதத்திலே வருகின்றது நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். கர்த்தரை அவர்கள் உயர்த்துகிறார்கள். அதே போல அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையற்ற நிலைமை, தாங்கள் தேவனுக்கு எவ்வளவு உண்மையில்லாதவர்களாய் ஜீவித்தோம் என்பதை குறிப்பிட்டும் 106ஆம் சங்கீதம் சொல்லப்படுகிறது. It is very close to the theme in Nehemiah chapter 9, wherein they are remembering the mighty acts of the Lord, at the same time remembering the unfaithfulness of Israelites. 135வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதும் கூட நீங்கள் நெகேமியா 9ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு அதனை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் 136வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது முற்றுமுடிய it is completely reminding and remembering the
praise to God. தேவனுக்கு எதையெல்லாம் சொல்லி நன்றி சொல்ல முடியுமோ, தேவன் செய்திருக்கின்ற எல்லா செயல்களையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக 136ஆம் சங்கீதம் விளங்குகின்றது. நீங்கள் பின்னாட்களிலே நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த ஐந்து சங்கீதத்தை வாசித்து பார்த்தால் இதனுடைய கருத்து என்னவென்று தெரியும். நான் இதை சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த 5 சங்கீதங்கள் இவர்களுடைய மனதிலே மிக மிக முக்கியமாக பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய காரணம் என்ன? தட் இஸ் மை டிரைவிங் பாயிண்ட். இதனோட முக்கியமான கருத்து என்னவென்றால், என்னுடைய சிந்தனையானது, அந்த 5 சங்கீதங்களை இவர்கள் இவ்வளவு அதிகமாக புரிந்து வைத்திருக்க வேண்டுமானால் எவ்வளவு அதிகமாக அவர்கள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாக இந்த சங்கீதங்கள் இந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க வேண்டும், எவ்வளவு ஆழமாக இவர்களுக்கு இந்த விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய லேவியரும் தலைவரும் எஸ்ரா போன்றவர்களும் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லிக் கொடுக்காவிட்டால் ஜனங்கள் புரிய மாட்டார்கள். இன்றைக்கு இருக்கின்றதை போல நம்முடைய ஒவ்வொரு நபருக்கும் 2 பைபிள், 2 வேதாகமம், 3 வேதாகமம் எல்லாம் அந்த நாட்கள்ல இல்லை. People did not have multiple Bibles like what we have right now. அடுத்த நாட்களிலே அவர்கள் ஜனங்கள் எழுந்து வாசிப்பார்கள். அப்பொழுது மன்னிக்கவும், அங்க இருக்கக்கூடிய தலைவர்களோ லேவியரோ எழுந்து வாசிப்பார்கள். அப்பொழுது ஜனங்கள் கேட்பார்கள். இதுதான் நடைபெற்றது. இதைத்தான் நீங்கள் நெகேமியா 8ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும், 9ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த ஜனங்களுக்கு சரிவர போதனை கொடுக்கப்படும் பட்ட பின்புதான் இவர்கள் சரியாய் ஆராதிக்கிறார்கள். These people have started to worship properly only because the teaching in the congregation was very much proper. The worship becomes meaningful when there is a proper teaching. சரியான விதத்திலே போதனையானது ஒரு கூடுகை மத்தியிலே கொடுக்கப்படும் பொழுது சரியான ஆராதனை அந்த கூடுகையின் மத்தியிலே எழும்பும் என்பது எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. அதுதான் இந்த முக்கியமாக இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அதன் பின்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 35 வசனங்களை நீங்கள் பின்பதாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வசனங்களிலே ஏறக்குறைய 40 முறை, ஆல்மோஸ்ட் 40 times the word you is mentioned. நீங்கள், நீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மீண்டும் மீண்டுமாக கர்த்தரையே அவர்கள் நோக்கி பார்த்து, கர்த்தர் செய்தவைகள், கர்த்தருடைய பண்புகள், இதனை அவர்கள் சுட்டி காண்பிக்கின்றதை நீங்கள் இந்த நெகேமியாவினுடைய 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் சில குறிப்பிட்ட ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் ஹஸ் பீன் கிவன் பை திஸ் வர்ஷிப். இந்த ஆராதனையின் மூலமாக சில சரித்திர பின்னணியையும் என்ன நடைபெற்றது என்பதும் இவர்கள் ஆராதிக்க வரும் பொழுது நினைத்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சிருஷ்டிப்பை சொல்கிறார்கள். 7, 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறிப்பிடுகிறார்கள். 9 முதல் 12வது வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அவருடைய யாத்ராகமத்தினுடைய பயணம், தி ஜேர்னி ஆஃப் பீப்புள். அதே போல 13 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது சீனாய் வனாந்திரத்தினுடைய சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வனாந்திரத்தினுடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது. 22 முதல் 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவன் இவர்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருந்ததான வெற்றிகள், அதாவது போரிட்டு வெற்றி பெற்றார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட கான்குவெஸ்ட் ஹஸ் பீன் given in verse 25, 22 to 25. அதே போல கடைசி 26வது வசனத்தை வாசிப்பீர்களானால் இவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்த நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், இவர்களை குறிப்பிட்டும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் இன் தேர் வர்ஷிப், அவர்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது எதையெல்லாம் சொல்லி ஆராதிக்கிறார்கள் என்று சொன்னால், முன் நாட்களிலே தேவன் தங்களை நடத்தி கொண்டு வந்த வழிகள், எப்படி தேவன் தங்களை சிருஷ்டித்தார், அவருடைய சிருஷ்டிப்பு என்ன, அதே போல அவர்களை நடத்தி கொண்டு வந்த விதம் என்ன, தேவன் மீட்ட விதம், அதே போல தேவன் தங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தின விதம், இது எல்லாமே அங்கே ஜனங்கள் சொல்லி அவரை துதிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இங்க வாசிக்கும் பொழுது தேவனை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற வார்த்தைகள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. அதனாலதான் நான் சொன்னேன், whenever there is a proper preaching and teaching in the assembly of God, the people will become more and more worshipful. இன்னும் அதிகமாக ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லது சபைதனிலே சரியான விதத்தில் தேவனை பற்றிய ஒரு போதனை கொடுக்கப்பட வேண்டும். நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் 6 முதற்கொண்டு கீழ் வரைக்கும் வாசித்தீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகிறேன். 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்டாக்கினீர், அதே போல 6வது வசனத்திலேயே காப்பாற்றுகிறீர், 7வது வசனத்திலே பேரிட்டீர், 8வது வசனத்திலே நிறைவேற்றினீர், 9வது வசனத்திலே கேட்டீர். இதெல்லாமே ஆண்டவரை குறிப்பிட்டு சொல்லப்படுகிற வார்த்தைகள். 10வது வசனத்திலே செய்தீர், அதே 10வது வசனத்திலே அறிந்திருந்தீர், 11வது வசனத்திலே போட்டுவிட்டீர், 12வது வசனத்திலே வழி நடத்தினீர், அதே போல 13வது வசனத்திலே கொடுத்தீர், 14வது வசனத்திலே கற்பித்தீர், 15வது வசனத்திலே சொன்னீர்,
அதே போல 16வது வசனத்திலே கைவிடவில்லை. அதே அதே போல 21வது வசனத்திலே கட்டளையிட்டும், அதே போல 23வது வசனத்திலே அழைத்து வந்தீர். அதே போல அதனுடைய ஒப்பு கொடுத்தீர். அதுக்கு அடுத்த வசனத்திலே ஒப்பு கொடுத்தீர். பின்பு 27வது வசனத்திலே ஒப்பு கொடுத்தீர். அதே போல 27வது வசனத்துடைய கடைசியிலே கொடுத்தீர். அதே போல 28வது கடைசியிலே அநேகந்தரம் விடுதலையாக்கி விட்டீர். இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறதுல இவ்வளவு அதிகமான ஆழமான கர்த்தருடைய செயல்களை பற்றி இவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமா, இதனோட கூட சேர்ந்து இவர்கள் ஆண்டவரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. 6வது வசனத்துடைய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர் இல்லைங்களா? இதே அங்கே சொல்லப்படுகிறது. அது போல அதனுடைய 19வது வசனத்திலே மிகுந்த மன உருக்கத்தின்படியே, ஆண்டவரே நீர் தயையும் மிகுந்த மன உருக்கமும் உடையவராக இருக்கிறீர். 31வது வசனத்திலே நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். 32 உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே. அதே போல 33வது வசனத்தை நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர். ஆகவே இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு அதிகமாக இந்த ஜனங்கள் ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய நன்மைகள் பற்றி, அதே போல ஆண்டவருடைய குணாதிசயங்களை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு மிக மிக தெளிவாகிறது. பிரியமானவர்களே, அதனாலதான் இந்த போதனை என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஜனங்களுக்கு சரிவர நாம் போதிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. நாம் தொடர்ந்து இந்த வசனத்துடைய பிரிவுகளை குறித்து நாம் பார்ப்போம். இதனுடைய 5வது வசனம் துவங்கி நாம் கடைசி இருக்கக்கூடிய 35வது வசனம் வரைக்கும், from verse 5 to 35 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, ரிமெம்பரிங் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுடைய உண்மைத்தன்மையை இவர்கள் நினைவு கூறுகிறார்கள். தேவன் தங்களை எந்த விதத்தில் நடத்தி வந்தார் என்பதை எல்லாம் அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லி அதன் பின்பு அவர்கள் தேவனை நினைவு கூர்ந்து தேவனை துதிக்கிறார்கள். இதுதான் அந்த 35 ஏறக்கூடிய 30 வசனங்களிலே வருகின்றது. கடைசியாக பார்க்கக்கூடிய வசனங்கள் 35 முதற்கொண்டு 38 வரைக்குமாக வரக்கூடிய வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி மறுபடியுமாக தேவனோட கூட இருக்கக்கூடிய உடன்படிக்கையை அவர்கள் புதுப்பிக்கிறார்கள். இதுதான் 2 பகுதிகளாக வருகின்றது. ஆக முதல் பகுதி இன்றைக்கு நாம் சிந்தித்து பின்பதாக இந்த அதிகாரத்தின் இன்றைக்கு நாம் நிறைவு செய்யலாம். முதல் 3 வசனங்கள், 5வது வசனத்தினுடைய 2ஆம் பகுதி துவங்கி 8வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இவர்கள் ஆராதிக்க துவங்குகிறார்கள். துவங்கின பொழுது எப்படி அவர்களுடைய ஆராதனை, முதலாவதாக எதை சொல்கிறார்கள் என்பதும் நமக்கு மிக முக்கியமானது. With what do they start their worship? 5வது வசனத்துடைய 2ஆம் பகுதி பார்க்கும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், மன்னிக்கும், அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி, அதே போல கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனையையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்றும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு என்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனை நிறைவேற்றினீர், நீர் நீதியுள்ளவர் என்று சொல்லி அவர்கள் துதிக்கிறார்கள். இந்த பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது இதுல நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் முதல் பகுதியிலே தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் நினைத்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். They start their worship with the greatness of God. தேவனுடைய மகத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் யாராக இருக்கிறார், உண்மையாகவே தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் நினைத்து அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அதைத்தான் சொல்லும் பொழுது, எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு, எந்த துதி ஸ்தோத்திரங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு மகிமையுள்ள ஒரு நாமத்தை இந்த தேவன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார்கள், blessed be your glorious name which is exalted above all. இங்கே அவர்கள் ஆராதிக்கும் பொழுது, அது வர்ஷிப் என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய முக்கியமான அர்த்தத்தை நாம் அறிந்திருக்கிறது என்னவென்றால்,
they worship. எந்த நபரை நாம் ஆராதிக்கின்றோமோ அல்லது யாருக்கு நம்முடைய ஆராதனைகள் உரித்தாக்கப்படுகின்றதோ அந்த நபருக்கு அவர் யாராக இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து அவர் ஆராதிக்க வேண்டும். இது பொதுவாக நமக்கு சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதை இவர்கள் ஆராதிக்க துவங்கும் பொழுது இந்த நபர் யார், நான் ஆராதிக்கின்ற என்னுடைய கர்த்தர் யாராக இருக்கிறார், அவர் ஒரு சாதாரண மனுஷனா அல்லது மற்ற தெய்வங்களைப் போல ஒரு பொதுவான ஒரு நபராக அவர் இருக்கிறாரா என்று நினைத்தலானால் இவர்கள் ஆராதிக்கும் பொழுது மிக தெளிவாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, எந்த துதி ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்திற்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. He is above all names. He has a name and his name is above all. அவருடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நாமமாக அது இருக்கின்றது. And it be exalted about all blessing and praise. நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் ஏன் இந்த ஜனங்கள் இந்த வார்த்தை சொல்லி ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலர் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்திருந்த நாட்களில் இவர்களுக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் அவர்கள் செலுத்த வேண்டுமானால் யாரை அவர்கள் துதிக்க முடியும்? அல்லது அந்நிய அந்நிய ஜனங்கள் மத்தியில வாழ்ந்திருந்த நாட்களிலே அந்நிய ஜனங்கள் யாரை துதித்திருந்திருப்பார்கள்? மற்ற தெய்வங்களை துதித்திருந்திருப்பார்கள். மற்ற தெய்வங்கள் கல்லையும் மண்ணையும் அல்லது தாங்கள் கண்களாலே பார்க்கக்கூடிய எல்லா எல்லா நிலைமைகளையும் அல்லது இருக்கக்கூடிய காற்றோ அல்லது மழையோ அல்லது இருக்கக்கூடிய கற்களையோ தங்களுடைய எண்ணத்திலும் தங்களுடைய கற்பனையிலும் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் அவர்கள் வணங்கியிருப்பார்கள். அதற்கே துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி இருப்பார்கள். அது போல இருக்கக்கூடிய மனுஷர்கள், பெர்ஷிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ராஜாவிற்கும் மகிமையை செலுத்தி இருந்திருப்பார்கள், துதியை சொல்லி கொண்டிருந்திருப்பார்கள், புகழை பாடி இருந்திருப்பார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய வணங்கக்கூடிய ஜனத்திற்கும் அந்நிய ஜனத்திற்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் உண்டு. There is a clear demarcation from what the world worships and what we the children of God worships here. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை என்ன, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பூமியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், பூமியில் இருக்கக்கூடிய மனுஷர்கள், பூமியில் இருக்கக்கூடிய காணக்கூடிய இயற்கையினுடைய எல்லா சக்திகள் எல்லாவற்றிற்கும் மேலான கர்த்தர் நீர் ஒருவர் மட்டுமே. அந்த கர்த்தருக்கு எங்களுடைய துதியையும் எங்களுடைய ஸ்தோத்திரத்தையும் எங்களுடைய புகழையும் நாங்கள் செலுத்துகிறோம் என்று இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இரண்டாவதாக நீங்கள் அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் ஒருவரே கர்த்தர். இதையும் சொல்லக்கூடிய காரணம் என்ன, இவர்கள் மற்ற ராஜாக்களை பார்த்திருக்கிறார்கள், அதிகாரம் பெற்றவரை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது he is a person who is alone God. 136ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பின்பதாக நீங்கள் 139 நினைக்கிறேன், அங்கே பூமியில் இருக்கிறவர்கள் கல்லை மண்ணையும் வணங்குகிறார்கள். அதே போல அவர்கள் தெய்வங்கள் கல்லும் மண் தானே. அவர்களுக்கு கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, செவிகள் இருந்தும் அவைகள் கேட்பதும் இல்லை, அவர்கள் நாசி இருந்தும் அவைகள் சுவாசிப்பதில்லை. They do have ears but they don't hear. They do have eyes but they don't see என்று அவர்களை குறிப்பிட்டு அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் ஒருவரே கர்த்தர், வேற தெய்வங்கள் அல்ல. வேற தெய்வங்கள் புகழப்படுவதற்கோ துதிக்கப்படுவதற்கோ பாத்திரமுடைய ஒரு தெய்வன் அல்ல. நீங்கள் உபாகமத்தினுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், உபாகமம் Deuteronomy chapter 10 verse 14. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம், இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். நம்முடைய கர்த்தர் ஏன் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தர் வானங்களும் வானாதி வானங்களும் அவருடையதாக இருக்கிறது. பூமியும் பூமியில் இருக்கின்ற எல்லாம், பூமியின் கீழாக இருக்கின்ற எல்லாம் கர்த்தருடையதாக இருக்கிறதுனாலே அவர் ஒருவரே கர்த்தராக இருக்கிறார். ஏன் அவர் துதிக்கப்பட வேண்டும்? இது எல்லாவற்றிற்குமான அதிகாரத்தை அந்த தேவன் மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதே 6வது வசனத்திலே அவர்கள் சொல்வது என்ன, சர்வ சேனையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஆண்டவரே நீர் யார், உம்முடைய பண்புகள் என்ன என்று நினைத்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நீ ஒன்று சிருஷ்டிகர்த்தர். யூ ஆர் த கிரியேட்டர் காட். அதே போல யூ ஆர் காட் ஹூ சஸ்டெயின்ஸ் your creations. ஆண்டவரே நீர் படைத்தவர் மட்டுமல்ல, படைத்து அனாதியாய் அவைகள் விட்டு விடுகின்ற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் படைத்து அவைகள் அப்படியே விட்டு விடுகின்ற கர்த்தர் அல்ல நீர். ஆனாலும் நீர் சிருஷ்டித்த ஒரு கர்த்தராக இருப்பீர் என்றால் அதே கர்த்தர் எல்லாவற்றையும் பராமரிக்கின்ற, எல்லாவற்றையும் நிலைநிறுத்தக்கூடிய, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு கர்த்தராக நீர் இருக்கிறீர். அங்கே படைப்பை குறிப்பிட்டு அநேக சங்கீதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 95ஆம் சங்கீதம் Psalm 95
அதனுடைய 5வது வசனம், 95ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனம், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. 135ஆம் சங்கீதத்தினுடைய 36ஆம் சங்கீதத்தினுடைய 5 முதல் 9 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது, Psalm 136 and verse 5 to 9, Psalm 136 verse 5 to 9 நீங்கள் வாசிக்கும் பொழுது, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். அப்படியானால் இந்த எல்லாவற்றையும் படைத்தவர் யார்? நம்முடைய கர்த்தர் மட்டுமே. அது நிமித்தமாகத்தான் நம்முடைய கர்த்தர் துதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் துதிப்பதற்கு தகுதி உடையவராக இருக்கிறார். அவர் God is worthy for all our worship because he is a creator God. இதைத்தான் அவர்கள் சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். இந்த துதியை சொல்லும் பொழுது they start from the creation and the sustenance of his own creation. அந்த சிருஷ்டிப்புகள் ஒவ்வொன்றையும் எந்த அளவிற்கு ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு அவர்கள் ஆரம்பித்து, பின்பதாக அவருடைய அதே சிருஷ்டிப்பை கர்த்தர் தாங்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுதும் கூட இந்த சிருஷ்டிப்பிலே ஒரு முக்கியமான ஒரு வேத வசனம் இருக்கின்றது. கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம், Book of Colossians chapter 1 verse 16 and 17. கொலோசியருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் கூட அங்கேயும் சொல்லப்படுவது என்ன? ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இது யார் படைத்திருக்கிறார்கள்? யார் இந்த படைப்பாளி? நாம் காணக்கூடிய இதெல்லாமே யார் படைத்திருக்கிறார்கள்? யார் ஆண்டு வருகிறார்கள்? Who is ruling all these things? Who has created all these things? It is the God ஜெகோவா. யெகோவா என்ற அந்த கர்த்தர் தான் இதனை உண்டாக்கி இருக்கிறார், இதனை படைத்திருக்கிறார். ஆனால் இந்த கர்த்தரை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனங்களை எப்படிப்பட்ட முறையில் அதை மாற்றிவிட்டார் என்று சொல்லப்படும் பொழுது, ரோமர் 1 அதிகாரத்திலே சொல்லும் பொழுது அதை அற்புதமாக பவுல் விளக்கி ஜனங்களுக்கு ஜனங்கள் மேல் அந்த குற்றத்தை சுமத்துகிறார். உங்களுக்கு காண்கின்றவைகள், இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், அதை தேவனாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். நீங்கள் அதரிசனமாக இருக்கக்கூடிய தேவனுக்கு ஒரு சுரூபத்தை உண்டாக்கி வணங்கி வருகிறீர்கள். ஆனால் ஆராதனைக்குரிய ஒருவர் அவர் மட்டுமே. பிரியமா, நம்முடைய ஆராதனை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதைத்தான் இங்கே நம்முடைய சிருஷ்டிகளை பற்றி இருக்கக்கூடிய அந்த புரிதல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நினைத்து பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த ஜனங்கள் சொல்லும் பொழுது 7 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் முதலாவதாக வாசித்தேன், அதனை ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஆபிராமை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் என்று பெயர் மாட்டுகிறார். இங்க தேவன் இவருடைய தெரிந்து கொள்ளுதலை எப்படிப்பட்டது என்பதை குறிப்பிட்டு இவருடைய புரிந்து கொள்ளுதல் இருந்ததுனாலே இந்த ஜனங்கள் துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். They are reminding about the way that God chose Abraham. ஆபிரகாமை எப்படி தெரிந்து கொண்டார்? அநேக ஜனங்கள் இருந்தார்கள், அநேக மக்கள் இருந்தார்கள், பூமியில் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த நபர்கள் மத்தியிலே ஊர் என்ற இடத்திலே ஒரே ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையிலே அதை கழுகு பார்வையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பூமியில் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மத்தியிலே இந்த குறிப்பிட்ட ஒரு தேசத்தின் மத்தியிலே, கல்தேயரின் தேசத்திலே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை 10,000 என்று வைத்துக் கொள்ளலாமே. Let us keep like 10,000 people in the land of Chaldeans. அந்த கல்தேயரின் இடத்திலே ஊர் என்ற பட்டணத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? ஒரு 1000 என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த 1000 மத்தியிலே இந்த ஆபிரகாம் இருக்கக்கூடிய குடும்பம், அவனுடைய வம்சத்தை பார்க்கும்போது எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? ஒரு 50 என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த 50க்கு மத்தியிலே தேவன் ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார். He chose one person, Abraham. அந்த ஆபிரகாம் என்ற ஒரு நபரை தெரிந்து கொண்டு அவனை என்னவாக மாற்றுகிறார்? அவனுடைய பெயரை மாற்றி அவனை அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி பின்பதாக கொண்டு வந்து அவனுடைய இருதயம் உமக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படிக்கு அவனுடைய உடன்படிக்கை பண்ணி. எவ்வளவு அற்புதமான இவருடைய புரிதல் பாருங்க. தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் கூட இதே போலதான் இருக்கின்றது. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் நம் தேசத்தில் இருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் நம்முடைய ஊரில் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் தனிப்பட்ட முறையில ஒரு ஹேண்ட் பிக் பண்ணி தனிப்பட்ட முறையில தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது நமக்கு ஒரு ஒரு ஒரு
புலகாங்கிதத்தை அல்லது ஒரு சந்தோஷத்தை, ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen me. என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? எனக்கென்றும் தேவன் ஒரு சுதந்திர விதத்தை கொடுத்து நான் பரலோகம் சென்றடைய வேண்டும், நான் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைய வேண்டும் என்பதற்காக, ஒரு நோக்கத்திற்காக கர்த்தரை அழைக்கிறார். இங்கே இங்கே அவர்கள் சொல்லும் பொழுது தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது சும்மா தெரிந்து கொண்டாரா? அவனை வேற வேலை, ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை. God was little free at the time, so he chose Abraham so that something can be done through Abraham. Was that the purpose he chose Abraham? அதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். நோக்கம் இல்லாமலா தேவன் தெரிந்து கொண்டார்? அப்படி அல்ல. தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த சொல்லப்பட்ட 5 தேசங்கள், கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியர் ஆகிய அந்த 5 தேசத்தை அவன் சந்ததியாருக்கு கொடுக்க முடியும். That was a purpose in God's calling. தேவனுடைய அழைப்பிலே ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. உங்களையும் என்னையும் தேவன் அழைத்ததற்கான நோக்கம் நிச்சயம் இருக்கின்றது. நாம் எல்லாரும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைய வேண்டும். அதை நினைத்தால் நமக்கு நம்முடைய வாயில் நிச்சயமாக ஆண்டவரை குறித்திருக்கக்கூடிய துதி ஏற்படும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்கிறார். I have chosen you. It is not that you have chosen me. You can never choose me. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த காரணத்தினால் நீங்கள் ஒருபோதும் என்னை தெரிந்து கொள்ளவே முடியாது. உங்களுடைய தகுதியற்ற நிலைமைக்கு, உங்களுடைய பாவமான வாழ்க்கைக்கு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நம்மை முந்தி நேசித்ததுனாலதான் நாம் அவரை நேசிக்கின்றோம். நாம் அவரை நேசிக்கல. 1 யோவானிலே அதே யோவான் சொல்லும் பொழுது, we did not love him first, but he loved us first. நாம் அவரை நேசிக்கவில்லை, மாறாக அவரே நம்மை முந்தி தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில வாசிக்கும் பொழுது, யாரை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாம் ஞானியா? ஆபிரகாம் பெயர் பெற்றவனா? ஆபிரகாம் எல்லாரை காட்டிலும் செல்வந்தரும் அநேக ஜனங்கள் மத்தியிலே நற்பெயரை பெற்ற நபராக இருந்தானா? அதனால ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை அநேகர் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மத்தியில் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுதும் கூட ஏதோ உலகத்திலே யாருமே இல்லை, அதனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பது அல்ல. கல்விமான்கள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், ஆரோக்கியமானவர்கள் இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் மேன்மையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், மேலானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இருக்க போதும் ஒன்றுக்குமே உதவாது இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒன்றுக்குமே தகுதி இல்லாதிருக்கின்ற என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். குப்பைகளும் தூசிகளுமாக இருந்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர்கள் வாசிக்கும் பொழுது 28 முதல் 30 வரைக்கும் அதைத்தான் கொரிந்தியர் மிக அழகாக சொல்வார். யாரை அவமானப்படுத்தும்படி, ஞானம் உள்ளவர்கள் அவமாக்கும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். He chose the foolish ones like you and me. உங்களையும் என்னையும் போன்றிருக்கக்கூடிய பைத்தியமானவர்கள், ஒன்றுக்குமே உதவாது இருக்கக்கூடிய தகுதியற்ற நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது அவர்கள் துதிப்பதற்கான முதல் காரணம். இட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் காட். அங்கே ஒரு வார்த்தை ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக நீர் கண்டு. ஏன் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அங்க சொல்கிறார்கள்? ஏனென்றால் இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜனங்கள் உண்மையற்றவராக போய்விட்டார்கள். அதை பின்பு வரும்பொழுது நீங்கள் 17வது வசனம் துவங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை சொல்லுகிறார்கள். அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, ஆபிரகாம் உண்மையில்லவனாக ஜீவித்தான், ஆனால் நாங்கள் உண்மையற்றவர்கள். இருந்த போதும் நீங்க என்ன பண்ணீங்க? எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இருந்த போதும் உங்களுடைய நன்மையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். இருந்த போதும் ஆண்டவரே, நீர் உங்களுடைய தயை, உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய கிருபையை நீர் எங்களுக்கு அனுதினமும் காட்டிக்கொண்டே வருகிறீர். வழிதப்பி போன என்னை ஆண்டவரே, நீர் உங்களுடைய வழி நேருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறீர். அந்த கிருபை, அந்த அன்பு மிக மேலானது என்று சொல்கிறார்கள். இதனுடைய 2வது பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது 9 முதல் 15 வரைக்குமாக, verse 9 to verse 15. ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல அவர்கள் சொல்லி துதிப்பது ஆண்டவருடைய கிரேட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய மகத்துவமான பண்புகள், அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய பராமரிப்பு, அதே போல இருக்கக்கூடிய அவருடைய தெரிந்து கொள்ளுதல், the creator God. அதே போல அவருடைய the God who chooses them and makes the covenant என்பதை முதலாவதாக அவர்கள் துதிக்கிறார்கள். 2வதாக 9 முதல் 15 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே அவர்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, they think of the goodness of God in redemption and provision. இந்த ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மையை கொடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட முறையிலே இவர்களுக்கு போதுமான பராமரிப்பை கொடுத்திருக்கிறார், மீட்பை கொடுத்தார் என்பதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். நீங்கள் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 9வது வசனத்திலே அவர்கள் சொல்லும் வார்த்தையின், எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர்.
நீங்க இந்த இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டு பண்புகள், ஆண்டவருடைய இரண்டு பண்புகள் இங்கே முக்கியமாய் இவர்கள் எடுத்து ஆண்டவரை துதிக்கிறதை நீங்க பார்க்கலாம். இவருடைய ஆராதனைகளை இரண்டு பண்புகள் ஆண்டவரை இந்த 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 போர்ஷன்ல 9-15 வாசிச்சீங்கன்னா டூ இம்பார்ட்டன்ட் attributes that has been told by these people when they worship God. அதுல வந்துட்டு முதலாவது அங்கே தே ஆர் அண்ட் யூ saw our affliction, நீர் கண்டீர். இரண்டாவதாக யூ ஹாவ் ஹர்ட் their cry, நீர் கேட்டீர். கண்டும் கேட்டும், கண்டும் கேட்டுமாக இந்த இரண்டு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநேக இடங்களிலே இந்த இரண்டுமே கண்டீர் கேட்டீர் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஏறக்குறைய ஒரு சில இடங்களிலே ஜோடியாக வருகிறது நீங்க பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொல்ல ஆகாருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆகார் அழுகின்றாள், வனாந்தரத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். கர்த்தர் அதனை என்ன செய்கிறார்? கண்டு கேட்டு செயல்படுகிறார். இதைத்தான் இங்கேயும் இவர்கள் துதித்து அவர்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுதும் கூட, ஆண்டவரே நீர் கண்டீர், நீர் கேட்டீர், பின்பதாக நீர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்தீர். Lord, you have heard, you have seen their affliction, you have heard their cry, and now you have come down to deliver them. அவர்களை நீர் விடுதலையாக்கி இருக்கிறீர், அற்புதங்களும் அடையாளங்களையும் காண்பித்து விடுதலையாக்கி இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இரண்டு பண்புகள் ஆண்டவருடைய மிக மிக முக்கியமான பண்புகளாக இருக்கிறது. ஏனென்றால் ஒன்று, கண்டீர் என்று சொல்லப்படுவது தூரத்திலிருந்து ஆண்டவர் பார்க்கிறார். இரண்டாவதாக கேட்டீர் என்று சொன்னால் it shows the nearness of God. One is the distance of God, or the far place where God resides. At the same time he is very near to us. அதே சமயத்துல தேவன் தூரமாக இருக்கிறார் என்று ஒரு விதத்துல நாம் சொன்னாலும் கூட, மற்றொரு விதத்திலே சொன்னால் தேவன் நமக்கு மிக மிக சமீபித்து மிகவும் நெருங்கி நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கண்ணீர் விடும் நேரத்திலே, நாம் அழும் நேரத்திலே, நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் நேரத்திலே ஆண்டவர் எங்க இருக்கிறார்? நமக்கு பக்கத்துல இருக்கிறார். நாம் முதலாவதாக பாடின பாடலும் அது போலதான் சொல்கிறது அல்லவா? என்னுடைய வல்லாய்மைகள், என்னுடைய குறைகள் எல்லாம் பார்த்து நீர் கண்டு பார்க்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். அதை நீர் கேட்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்கு நீர் உங்களுடைய அற்புதங்களையும் அடையாளங்களும் நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதைத்தான் இந்த ஜனங்கள் சொல்லி துதிக்கிறார்கள், இந்த ஜனங்கள் சொல்லி ஆராதிக்கிறார்கள். இந்த இரண்டையும் நீங்கள் பார்க்கும்போது மற்றொரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், யாத்திராக 3-7-16 வசனங்கள், Exodus chapter 3:17-16 வாசிக்கும் பொழுது, I have surely seen your affliction. ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது உங்களுடைய நெருக்கங்கள் எவ்வளவாக இருக்கிறது என்று சொல்லி நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்கேயும் இதே வார்த்தை தான் கண்டேன் என்று பயன்படுத்துகிறார். அதே போல இந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கும் பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து விடுவிக்கிறார். அதே 10வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள், வலுவான தண்ணீர்களில் அவர்களை நடக்க பண்ணினீர். இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லி அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள்? எப்பேற்பட்ட முறையிலே கர்த்தர் நடத்தி வந்தார். They are reminded about their deliverance and the way that God delivered them. பார்வோன் இடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் இடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனத்தினிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். இப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டு பண்ணினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் அவர்கள் கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழி அவர்களுக்கு வெளிச்சமாக, இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். நீர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வினாலே அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீர் தந்தீர். இது ஆண்டவர் எவ்வளவு ஒரு 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 நன்மை உள்ளவராக இந்த ஜனங்களுக்கு இருந்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது, இவருடைய நெருக்கங்களை பார்ப்பது மட்டுமல்ல, அதனை கேட்பது மட்டுமல்ல, அதற்கேற்ற விதத்திலே வழியையும் திறக்கக்கூடிய ஒரு கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் யார்? வெறுமனை கேட்டு பெருமனை நம்மை விட்டு விடுகின்ற தேவன் அல்ல, நமக்காக செயல்படக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். He provides us. அதைத்தான் நீங்க சொல்லி அவர்கள் துதிக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த வழிகள் எப்படி? எங்களுக்கு 15வது வசனத்திலே வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தீர், வனாந்தரத்திலே எங்களுக்கு உணவை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. எங்களுக்கு எகிப்து தேசத்திலே நாங்கள் மிகவும் கஷ்டமாக நாங்கள் நெருக்கத்துல இருந்தோம், ஆனால் உணவிற்கு பற்றாக்குறை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது வனாந்தரத்திலே எங்களுடைய பசிக்கு வானத்திலிருந்து நீர் அப்பத்தை கொடுத்திருக்கிறீர், கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்திருக்கிறீர். இது போல எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் யார்?
யார் எங்களை வலியுறுத்தி கொண்டு வர முடியும்? எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ. 16வது வசனத்திலிருந்து இதுல டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஆகி இவ்வளவு நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர் என்று சொல்லி துதித்திருக்கக்கூடிய ஜனங்கள், அடுத்ததாக இவர்கள் சொல்லும் பொழுது, இதே ஆராதனையிலே சொல்லும் பொழுது 16 துவங்கி 21 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, த கிரேஸ் ஆஃப் காட் டிஸ்பைட் த இஸ்ரேல்ஸ் ரிபல்யன், எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் 9 முதல் 15 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய அற்புத அடையாளங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த பாதைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர், தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தது, அவர்களுக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்த முறைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கே ஒரு சங்கடம் ஏற்படுவது போல் வருகின்றது. 16 வாசிக்கும் பொழுது அது டிஃபரெண்டான ஒரு அர்த்தத்திலே அது ஆரம்பிக்கின்றது. பட் தே அண்ட் ஆர் ஃபாதர்ஸ் டெல்ட் ப்ரௌட்லி, ஆனாலும் எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து. ஆண்டவர், இவ்வளவு நன்மைகளை நீர் செஞ்சிருக்கிறீங்க, இதற்கெல்லாம் நாங்க உங்களுக்கு ஆண்டவரே நான் உங்களுக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனா 16 முதல் 21 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலுடைய கடுமையான ஒரு முரட்டாட்டம் உள்ள வாழ்க்கை அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது 16 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு கடினமான ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 18 நீங்கள் வாசித்தீர்கள், இந்த 3 வசனங்கள் it talks about the rebellious nature of the people of Israel. எப்படி அவர்கள் இருந்தார்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் இந்த 3 வசனத்தை வாசிப்போமே. எங்கள் பிதாக்களாகி அவர்களோ அகங்காரமாய் நடந்து உங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உன்னுடைய கற்பனைகளுக்கு செவிகொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமல் அவர்களிடத்தில் நீர் செய்த உன்னுடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படி அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும். 18வது வசனத்திலே அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டப்பட்ட பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும். மறுபடியும் இவர்கள் செய்த மற்றொரு விஷயம் தங்களுக்கு 17வது வசனத்துடைய பாதி பகுதியில ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். எதற்காக? அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படி அவர்கள் கழகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இந்த 3 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்கள் எவ்வளவு கடின கழுத்துள்ள ஜனங்களாக இருந்திருக்கிறார்கள். இவ்வளவு நன்மையை பெற்றிருக்கக்கூடிய ஜனம், இவ்வளவு ஆசீர்வாதத்தை அனுபவித்திருக்கக்கூடிய ஜனம், இவ்வளவு அதிகமாக தேவனுடைய கிருபை அனுபவித்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு இடம் பெயர்வது என்று சொன்னால், ஒரு ரீலோகேட் பண்ணி if they are moving from one place to another with all so much of blessing, so much of provision of God, but all has been given to them, even then they have fallen short from the glory of God. இருவைகள் எல்லாம் இருந்த போதும் கூட இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கர்த்தரை மறந்து போய்விட்டார்கள். அதனாலதான் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆனாலும், இந்த ஆனாலும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை வேதத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது எய்தர் பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவாக நீங்கள் சொல்றதை நீங்க படிக்க முடியும். ஒன்று நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல 16வது வசனத்துல பட் என்று ஆரம்பித்திருக்கிறது, ஆனாலும். அதே போல 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய செகண்ட் பார்ட்ல பட் thou art God, அது பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் இவெல்லாம் இருந்த போதும் கூட ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். இவர்கள் பின்வாங்கி போனாலும், இவர்கள் உண்மையற்றவராக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணார்கள்? பின்வாங்கி போனார்கள். இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டது. ஆகவே இந்த வார்த்தை ஆனாலும் என்ற வார்த்தை வேதத்திலே வரும் பொழுது நாம் சற்று நிறுத்தி கவனித்து அதனை வாசிக்க வேண்டும். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆனாலும் தேவனுடைய அன்பு இவர்கள் மேல் எவ்வளவு அதிகமாக பொழியப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மேன்மையாக பொழியப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்படும் பொழுது குறிப்பாக ஏழு படி நிலைகள். There are 7 steps in which the Israelites have fallen down deeply. 7 படிகளிலே இந்த ஜனங்கள் மிக மிக ஆழமாக இவர்களுடைய வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இவர்கள் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறார்கள்? இவர்கள் விழுந்து போனது சாதாரணமாக விழவில்லை. இவர்களுடைய முதல் படி பெருமை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் அதனுடைய 16வது வசனத்திலே நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா they have acted arrogantly. சில டிரான்ஸ்லேஷன் வாசிக்கும் பொழுது our fathers dealt proudly, அவர்கள் பெருமையுடன் ஆரம்பித்தார்கள். ஆனா கடைசியாக 17வது வசனத்தினுடைய கடைசியில வாசிக்கும் பொழுது எப்படி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் தெரியுமா? verse 17 வாசிக்கும் பொழுது இவர்கள் கன்றுக்குட்டியோட ஐடோலேட்ரியில முடிக்கிறாங்க. they started with pride but ended up with idolatry. So இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள் இருக்கா? இல்ல நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏன் விக்கிரகங்கள் வரும் என்ற காரணத்தினுடைய முதல் அடிப்படை காரணம் என்று சொன்னால் தி ப்ரைட்னஸ் இன் அவர் ஹார்ட். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை என்று வரும் பொழுது இது எப்படி விழுந்தார்கள்? ஒவ்வொரு படியாக சொல்கிறேன். முதலாவதாக இவர்கள் அகந்தை உள்ளவர்களாக மாறினார்கள். ஃபர்ஸ்ட் ரீசன், ஸ்டெப் ஒன், அகந்தை, அகங்காரமாய் நடந்து they become proud and haughty. இரண்டாவது, தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி they have become hard hearted. மூன்றாவதாக, செவிகொடாதே போனார்கள், they did not hear. நான்காவதாக, அதே போல செவி கொடுக்க மனதில்லாமலும் நினையாமலும் போய் they did not remind themselves about how God had dealt with them. அதே போல ஐந்தாவது, they have become stiff-necked and appointed a leader. ஆறாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதனுடைய 18வது வசனம், வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். they have created an idol. அதே போல ஏழாவதுல கடைசியாக பார்க்கும் பொழுது இதுதான் உங்களை கொண்டு வந்த தேவன் என்று சொன்னார்கள். இந்த 7 ஸ்டெப்ஸ்ல நீங்க இந்த 16, 17, 18 நீங்க வாசிக்கும் பொழுது 7 படி நிலைகளிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனார்கள். அது எங்கே ஆரம்பித்தது? ஒரு சின்ன ஒரு பெருமை தான், சின்ன ஒரு பெருமை. It started as a small haughtiness or the pride that they had within their heart. தங்கள் இருதயத்திலே மன மேட்டிமை அடைந்து இறுதியிலே பார்க்கும் பொழுது கடவுளே இல்ல, எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது வேறே தெய்வம் தான், எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தது வார்ப்பிக்கப்பட்ட இந்த கன்று குட்டி தான் என்று சொல்லும் அளவிற்கு மிக மிக கேவலமான முறையிலே இந்த ஜனங்கள் போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஐடல் கிடையாது. We don't have any idols or the visible idols that we see here. We don't have any visible idols which we worship. But there are hidden idols within our heart. ஆனா அந்த ஐடலுக்கு, ஒருவேளை அந்த ஐடல் பணமாக இருக்கலாம், நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய மேன்மையாக இருக்கலாம், நம்முடைய புகழாக இருக்கலாம், நம்முடைய அழகாக இருக்கலாம், நம்முடைய சொத்துக்களாக இருக்கலாம், அல்லது எது வேண்டுமானாலும் நம்முடைய ஐடலாக இருக்கலாம். ஆனால் அந்த ஐடல் வருவதற்கு பிரதானமான காரணம் என்னவென்றால் the pride that is resting in our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மன மேட்டிமை, இருதயத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமையே காரணமாக இருக்கிறது என்பதை இது நமக்கு இந்த குறிப்பிட்ட வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனால் அதே நேரத்துல இந்த ஜனங்கள் இவ்வளவு கடின களத்துள்ள ஜனங்கள், இவர்களுக்கு என்ன செய்யலாம்? வாட் கேன் பி டன் ஃபார் தீஸ் பீப்புள்? இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யலாம்? தண்டனை கொடுக்கலாமா? ஆனா ஆண்டவர் என்ன தெரியுங்களா செஞ்சாரு? தண்டனை கொடுக்கல. 17வது வசனத்துடைய கடைசி பகுதியில பட் thou art God ready to pardon. ஆண்டவரே, நீர் இவர்களை வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவனாகிய நீர் அவர்களை கைவிடல. அவர்கள் கன்றுக்குட்டி உண்டாக்கினார்கள். மறுபடியும் 19வது வசனத்துடைய முதல் பகுதியை, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. எவ்வளவு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறாரு பாருங்க. சில நேரத்துல நாம் நம்முடைய அலட்சியத்தினாலே, நம்முடைய பாவத்தினாலே, நம்முடைய இச்சையினாலே, நம்முடைய துன்மார்க்கமான வாழ்க்கையினாலே நாம் தேவனை விட்டு விலகி நாம் தூரமாய் போனாலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி, நம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி நம்மை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, மீண்டுமாக நாம் அந்த மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அவர் அன்பை காண்பிக்கிறார். He still gives us a long rope so that we can come back to him, to his fold and back again. அதனாலதான் இந்த வார்த்தை மன உருக்கம், the loving kindness, gracious, இதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கெசட் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் it is a love that is shown towards a person who can never repay it back. ஒரு போதும் திரும்பியே செலுத்த முடியும். அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. ஒரு லாயல் லவ், ஒரு உண்மையான அன்பு, ஒரு நிலைத்திருக்கிற அன்பு, ஒரு தயையோடு காண்பிக்கக்கூடிய அன்பு, ஒரு இரக்கத்தோடு காண்பிக்கும் அன்பு, ஒருபோதும் தோல்வியராத அன்பு, உண்மையான அன்பு. இதுதான் இதற்கென்று பயன்படுத்தப்பட்ட பல வார்த்தைகள். It is an unfailing love. It is a faithful love. It is a merciful love. It is a loving kindness, steadfast love, loyal covenant love. உடன்படிக்கையோடு கூட இருக்கக்கூடிய இந்த அன்புதான் இந்த கெசர் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட அன்புதான் இது. இந்த ஜனங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார்? கானானுக்கு. பாதியில விட்டு போய் விட்டா மற்ற ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? உங்களுடைய உடன்படிக்கை எங்கே? ஆபிரகாமுக்கு நீங்க செய்து கொடுத்த உடன்படிக்கை என்று சொல்லி ஜனங்கள் கேட்பார்கள் அல்லவா? ஆகவே ஆண்டவர் சொல்லும்போது என்னுடைய அன்பு அது கெசர் அன்பாக இருக்கிறது. இட் இஸ் an unfailing love. முடிவுறாத அன்பு, தோல்வியுறாத அன்பு, உண்மையான அன்பு, நீடித்த அன்பாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு காண்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இதே அன்பை நாம் வாசிக்கும் பொழுதும் கூட லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அந்த தகப்பன் தன் மகன் அவன் இந்த கெட்ட குமாரன் 2வது மகன் அப்பாவை விட்டு தொலைதூரமாய் ஓடி போய் விட்டான்.
ஓடி போய் விட்டாலும் கூட திரும்பி வரும்பொழுது அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரே, அதே அன்புதான் இங்கே சொல்லப்படுகிறது. எவ்வளவுதான் தொலைவாக நாம் சென்றாலும் மீண்டுமாய் நாம் அந்த மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய அன்பாக இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் நினைத்து துதிக்கிறார்கள். ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவருடைய மிகுந்த மன உருக்கத்தையும் மன இரக்கத்தையும் நினைத்து துதிக்கிறார்கள். அடுத்த பகுதியில் 22 முதல் 25 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது verse 22 to verse 25 வாசிக்கும் பொழுது, இட் இஸ் தி ஜெனராசிட்டி ஆஃப் காட். இவர்கள் வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்கு அவர்கள் சென்று சேர போகிறார்கள். அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய 10 முறை யூ கேவ், நீங்க கொடுத்தீங்க, thou gave, ஆண்டவரை நீங்க கொடுத்தீங்க. என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த ஜனங்களுக்கு? 22 முதல் 25 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? அவர்கள் சொல்லி துதிக்கும் பொழுது, ஆண்டவரை நீர் ராஜ்யங்களை கொடுத்தீர், நீர் என்ன பண்ணீர்? ஜனங்களை ஒப்பு கொடுத்தீர், எல்லைகளை கொடுத்தீர், எல்லைகளை பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜா சீகோனின் தேசத்தை, பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினீர். சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்கள் அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தீர். இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் தயை உள்ளவராக இருந்திருக்கிறார், எவ்வளவு ஜெனராசிட்டி, எத்தனை குடை உள்ளம் கொண்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஜெனரஸ் வாஸ் ஹி இன் ஹிஸ் கிவிங். கொடுத்து கொடுத்து தீர்க்காத ஒரு கர்த்தர், கொடுத்து கொடுத்து இன்னும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய கர்த்தர். எவ்வளவுதான் தன்னுடைய தன்னுடைய இருதயத்தை பிளந்து தன் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கக்கூடிய தேவன். பிரமாணங்களை கொடுத்திருக்கிற தேவன், தன்னுடைய நியாய பிரமாணத்தை கொடுத்து தன் சட்டத்திட்டங்களை கொடுத்து என் ஜனங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கின்ற தேவன் தன்னுடைய கரத்தை திறந்து இந்த ஜனங்களுக்கு போதுமான ஆசீர்வாதங்கள், எங்கே நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு ஒரு எல்லை உண்டு. யூ ஹேவ் கிவன் a boundary for your living. உங்கள் வாழ்வாதாரத்திற்காக இருக்கின்ற தேவைகள் என்ன, அங்கிருப்பதற்கான போதுமானவைகள், வசதிகள் என்ன, எல்லாவற்றையும் நான் பார்த்து உங்களுக்கு தருகிறேன். அதனால ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் கண் பார்த்து இந்த ஜனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடம், it is a place which I have eyed upon. பூமியில ஒரு இடத்தை நான் கண் பார்த்து வச்சேன், அந்த இடத்தை தான் இஸ்ரவேலுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனம் செய்தது, இவ்வளவு ஜெனரஸாக ஆண்டவர் செய்திருக்கிறார். இவ்வளவு ஜெனரஸாக, இவ்வளவு முறை எந்த ஒரு 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 முயற்சியுமே இந்த ஜனங்கள் செய்யல. அதனாலதான் எரேமியாவின் புத்தகத்துல எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது மிகவும் மன உருக்கத்தோடு மன குமுறலை கொட்டிட்டாரு. You have come to a place, you are reaping the vine which you have not planted. நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்தின் பழங்களை அறுக்கிறீர்கள். அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறீங்க, அதனுடைய எண்ணெயை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், அந்த தேசத்துல இருக்கின்ற செழுமையை நீங்க அனுபவிக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்க 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 பயிரிடவே இல்லை, நீங்க கஷ்டப்படல, ஆனா நான் கொடுத்தது. இதெல்லாவற்றுக்கு மேலாக நான் கொடுக்க வேண்டும்? What do I need to do more than all these things? What do you expect? What do you expect more from me? என்னிடத்துல இருந்து இன்னும் அதிகமா என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஏன் உங்ககிட்ட உண்மை இல்லாம போச்சு? இந்த ஜனங்களுடைய நிலம் அதுதான். இந்த ஜனங்கள் உண்மையற்றவராய் போய்விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஜெனராசிட்டி, ஆண்டவருடைய கொடையளிப்பு பறந்து விரிந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய கடந்த காலத்தையும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையும் நம்ம சற்று ஒப்பிட்டு பார்த்தால், if we really sit down and compare the life that we were living in and what God has brought us thus far, then our words will be with worship, praising him and giving thanks to him. அவ்வளவு நினைச்சு பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவரே நான் நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்களுடைய தயாளம் எவ்வளவு பெருசாக இருக்குது. ஆண்டவர், நீர் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுக்கு நிலத்தை கொடுத்தீர், ராஜ்யங்களை கொடுத்தீர், தேசத்தை கொடுத்தீர். ஆனா எங்களுக்கு ஆண்டவரே, நீர் உங்களுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறீர். You have given your own son, only begotten son to me. ஆண்டவரே, உங்களுடைய மகா பெரிய தயவாக இருக்கிற உங்களுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இது நம் துதிப்பதற்கு போதுமான காரணமாக இல்லையா? இதை விட வேற என்ன காரணம் நமக்கு அவசியமாக இருக்கிறது? அவருடைய ஜெனராசிட்டிக்கு 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யம், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், maybe let us read that particular verse in 2 Corinthians 2 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரம், 2 Corinthians chapter 8 and verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாக படிக்கும். அவர் என்னானார்? தரித்திரரானார். அவர் எப்படி தரித்திரரானாருங்க? தம்மையே கொடுத்தார். He gave lavishly to us. நம்முடைய இருதயத்தை திறந்து
உங்களை நேசிக்கிறேன், இவ்வளவு அதிகமாக உங்கள் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு அதிகமான ஜெனராசிட்டி தான் நம்முடைய கர்த்தரிடம் நாம் அனுபவித்து வருகிறோம். கடைசியாக 26 முதல் 31 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்கள், அங்கே வாசிக்கின்ற வசனங்கள் என்ன? த காட்ஸ் ஜஸ்டிஸ் அண்ட் மர்சி. இந்த ஜனங்கள் மேல் தேவன் காண்பித்திருக்கக்கூடிய தேவனுடைய நீதியும் நியாயமும் இரக்கமும், அதுதான் கடைசி பகுதியை நாம் வாசிக்கின்றோம். ஆனா இந்த ஜனங்களில வாசிக்கும் இந்த 28 முதல் 31 வரைக்குமா நீங்கள் வாசித்தீங்கன்னா, இரண்டு குறிப்பிட்ட வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஃப்ரம் verse 28 to verse 31 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே வந்து மெனி டைம்ஸ், மெனி இயர்ஸ், மெனி கம்பேஷன்ஸ், அநேக வருஷங்கள், அநேக முறை, அநேக மன இரக்கத்தை நீங்க என்ன பண்ணீரு காண்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இது வந்து ஒரு சைக்கிள் போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வருகிறது நீங்க பார்க்க முடியும். ஆண்டவரே, நீங்க இரக்கத்தை காண்பிச்சீங்க, மறுபடியும் பின்வாங்கி போனார்கள். நீர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினீர், அவங்க பின்வாங்கி போனார்கள். மறுபடியும் நீர் அவங்க அழுதாங்க, நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. So there is a tragic cycle that has been followed by these people of Israel. அது என்ன? sin, suffering, supplication, salvation. இந்த 4 தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம், அப்புறம் பாவம் செய்வாங்க, அவர் பாட அனுபவிப்பார்கள், அதுக்கப்புறமாக தேவனை நோக்கி மன்றாடுவார்கள், தேவன் அவர்களுக்கு ரட்சகரை கொடுப்பார், மறுபடியும் பாவம். இது இந்த சைக்கிள் வந்து இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில அடிக்கடி நீங்க பார்க்க முடியும். அதை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. நீங்க ரட்சகரை கொடுத்தீங்க, ஆனால் அவர்கள் பாவம் செய்தார்கள். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க? யூ ஹேவ் ஷோன் யுவர் கிரேட் mercy towards us. இருந்தாலும் நீர் அவர்களுக்கு நன்மை காண்பிச்சீர், கிரேட் கம்பேஷன்ஸ், நீர் மிகப்பெரிய மனதுருக்கத்தை இந்த ஜனங்கள் மேல் காண்பித்திருக்கிறீர் என்று சொல்கிறார்கள். இந்த முதல் பகுதியில 5 முதல் 31 வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம தியானிச்சோம். ஒன்று, த கிரேட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி அவர்கள் ஆராதிக்கிறார்கள். இரண்டாவதாக, தேவனுடைய நன்மையை நினைச்சு அவர்கள் துதிக்கிறார்கள். மூன்றாவதாக, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, இவருடைய முரட்டாட்டம் இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தை நினைச்சு ஆண்டவருடைய கெசட் லவ், அந்த அன்பை குறிப்பிட்டு அவர் நினைத்து துதிக்கிறார்கள். நான்காவதாக, அவருடைய ஜெனராசிட்டி, இந்த தேவன் கொடுத்து கொடுத்து தீர்க்காத அளவிற்கு அவருடைய ஜெனராசிட்டி எவ்வளவோ பெரிது பறந்து விரிந்திருக்கிறதை நினைத்து துதிக்கிறார்கள். ஐந்தாவதாக, தேவனுடைய நீதியையும் தேவனுடைய நியாயமும் அதே போல இரக்கத்தையும் நினைத்தவர்கள் துதிக்கிறார்கள். இதான் அந்த 31வது வசனம் வரைக்குமாக வரக்கூடிய பகுதி. கடைசி பகுதியாக 32 முதல் 38 வரைக்குமாக நான் சொல்லி இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக் கொள்கிறேன். அதன் கடைசி பகுதியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 32வது வசனத்துல இதெல்லாம் அவர்கள் துதித்து விட்டு கடைசியாக இந்த ஜனங்கள் அழுகிறார்கள். they start to cry and to weep. verse 32ல அவர்கள் அழுகிறார்கள். அதே போல verse 33 to 35 நீங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரிடம் பாவ அறிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். 36, 37வது வசனத்திலே அவருடைய உண்மையான ஒரு மன நிலைமையை அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக சமர்ப்பிக்கிறார்கள். ஏன் அவர் இதனை செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாங்க உண்மை துதிச்சோம், உண்மை நாங்க ஆராதிக்கிறோம், ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் விடுதலை நீங்க தரணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். they are after being convicted of their own sin, of their own wretched nature of themselves, they want God to act on their behalf. அதுதான் அவங்க அழுகிறார். 32வது வசனத்துல, now therefore, O God, the great and mighty and awesome God, இவ்வளவு பெரியவராக இருக்கக்கூடிய தேவனே, நீர் எங்களுக்கு செயல்படும். கண்ணீர் விட்டு இந்த ஜனங்கள் அழுகிறார்கள். அழுது, ஆண்டவரே, நீர் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீர் பார்த்துக்கிறீர், இவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், உங்களுடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாக இல்ல, எங்களுடைய கூக்குரல் உங்களுடைய செவிகளுக்கு வந்தெட்டி இருக்கின்றது. நாங்க முரட்டாட்டம் செஞ்ச ஜனங்க தான், உமக்கு முன்பதாக நாங்களும் எங்களுடைய பிதாக்களும் தவறி போனவர்கள், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு இரக்கம் வேண்டும் என்று கண்ணீர் விடுகிறார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 33 முதல் 35வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, it is almost a parallel to what they have already said in verse 6 to verse 31. அதனுடைய parallel நீங்க பார்க்கலாம். அதுல வந்து நீங்க வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர். 8வது வசனம், 33வது வசனம். அதே போல 8வது வசனத்தில் ஆபிரகாமை குறிப்பிடுகிறார்கள். 33வது வசனத்துல நீங்க பார்க்க முடியும். verse 6, 10, 17, 31ல வாசிக்கும் பொழுது தேவனுடைய செயல்கள், பின்பதாக அவருடைய பிரமாணங்களை நினைவு கூறுகிறார்கள். அதே போல அந்த பிரமாணத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லை என்றும் அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். அதே போல இந்த ஜனத்துக்கு அவர்கள் பிரமாணங்கள் கீழ்ப்படியாமல் போன போதும் கூட கடைசியாக 34வது வசனத்தில் ஆண்டவரை நீர் எச்சரித்தீர் என்றும் சொல்லிவிட்டு 35வது வசனத்துல நாங்க மனம் திரும்பி நாங்க வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இதான் அவருடைய கன்ஃபெஷன் வந்து, இட் வாஸ் வெரி கிளியர், they took sides with God. தேவன் இந்த ஜனத்தோட கூட எப்படிப்பட்ட முறையில ஈடுபட வேண்டும் என்று நினைப்பாரோ அதே நிலைமையிலே, அதே கண்ணோட்டத்திலே, அதே பார்வையிலே இவர்களும் செயல்பட்டு ஆண்டவரோடு நிற்கிறார்கள். இதாங்க சொல்லப்படுகின்ற விஷயம். கடைசியாக நீங்க 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவங்க கன்ஃபெஷன் எல்லாம் முடிஞ்சு இப்பொழுது they wanted to make a renewal of the covenant.
ஏற்கனவே செய்திருக்கின்ற உடன்படிக்கைக்கு மேலாக இப்பொழுது ஒரு கடன் உடன்படிக்கை அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். அது ரொம்ப அழகாக அந்த 38வது வசனம் வருகின்றது. இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடினால நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். என்ன எழுதினாங்க? ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு உமக்கு பிரியமா நாங்க வாழ போகிறோம். லார்ட், we will live a life that is faithful to you. Lord, we will live a life that is pleasing to you. Lord, we will live a life that is more in accordance to you and to your commandments. ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நாங்கள் வாழப் போகிறோம். உம்முடைய சித்தம் என்னவோ அதற்கேற்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி வாழப் போகிறோம். உம்முடைய பிரமாணங்கள் என்ன சொல்ல இருக்கின்றதோ அதற்கேற்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருத்தி வாழப் போகிறோம் என்பதை அவர் உடன்படிக்கை இப்பொழுது மேற்கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கையினுடைய விஷயம்தான் 10ஆம் அதிகாரத்திலே வருகின்றது. ஆல் திஸ் கவனன்ட் அண்ட் ரினியூவல் ஆஃப் த கவனன்ட், அதான் நம்ம 10th சாப்டர்ல வாசிக்க போகிறோம். அதை கர்த்தர் சித்தமானால் நேரம் கிடைக்கும் பொழுது நாம் பின் நாட்களில் அதனை தியானிப்போம். இன்றைக்கு இந்த அதிகாரத்திலே, இந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தது நம்முடைய நம்முடைய இருதயம், நம்முடைய நம்முடைய கண்கள், நம்முடைய செவி கர்த்தருடைய செயல்களையும் கர்த்தருடைய விஷயங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாம் கேட்பதற்கும் காண்பதற்கும் பயன்படுத்திக் கொள்வோம். அதனை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கின்ற விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுதும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வது மட்டுமல்ல, வாயாலே துதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய இருதயம் ஒரு தாழ்மையுள்ள இருதயமாக, let us be humble before God when we worship God in truth and spirit. ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் உண்மையாகவே அந்த அதே தாழ்மையோடு, தாழ்மை உணர்வோடு கூட வார்த்தையிலால் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவரை போற்றுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை காணப்படட்டும். அதே போல இங்கே வாசிக்கும் பொழுது இவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய நன்மைகள் எவ்வளவு ஏராளமாக இருக்கிறது. அவருடைய கிருபை, அவரை துதிக்கின்ற விதங்கள், அவருடைய அட்ரிபியூட்ஸ் சொல்லி துதிக்கிறதெல்லாம் நமக்கும் ஒரு பாடமாக அமையட்டும். நாம் தேவனை துதிக்கும் பொழுது, நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, நாம் தேவனை நினைத்து பார்க்கும் பொழுது அதை நினைத்து நாம் துதிப்போம். அதே போல அந்த அறிவு, the knowledge of the attributes of God, தேவனுடைய குணாதிசயங்களை, பண்புகளை பற்றி இருக்கின்ற அறிவை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கூட செய்திருக்கின்ற உடன்படிக்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் அவரை அன்பு கூறுவோம், அவரை இன்னும் நேசிப்போம், ஆண்டவரை தொழுது கொள்வோம் என்றெல்லாம் சொல்லி நாம் ஆராதித்தோம் ஒரு காலத்திலே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்கின்றோமா? அதை நினைத்து மீண்டுமாய் நாம் அவருடைய கூட ஒரு கவனன்ட் ரெனியூவலுக்குள்ள வந்து ஆண்டவரை நாம் துதிக்க, ஆண்டவருக்கு நாம் பிரியமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.